விரால் மீன் வந்து விட்டு எல்லோரும் வளர்க்க போகிறீங்கன்னா நான் ஒன்றே ஒன்று நான் சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோங்க. விரால் மீன் குஞ்சு வாங்கிறதுக்கு போகிறத எல்லாருமே வந்து எங்ககிட்ட நீங்கள் மீன் குஞ்சு வாங்கிக்கிங்க. ஒரு குஞ்சு வந்து 8 ரூபா, 3 இன்ச்சு குஞ்சு 8 ரூபா, 4 இன்ச்சு குஞ்சு 10 ரூபா விரால் குஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அந்த ரேட்டுக்கு நம்மளும் வந்து 2000, 3000, 4000, 5000 சொல்லிட்டு வாங்கிக்கணும் வந்து விடுவோம். நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ வாங்கிக்கணும் வந்து விடுவோம். அதே மாதிரி நீங்கள் வளங்க வளர்த்தா நான் 300ரூபாயிலேருந்து 350 வரைக்கும் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ பார்த்துங்கிற விரால் மீன் வந்து எல்லாமே அரை கிலோவுக்கு மேலே தாண்டினது தான் இருக்குது. அரை கிலோ, 1 கிலோ, 3/4 கிலோ எல்லா மீனும் கலந்த போல் தான் இருக்குது. ஏன் தெரியுமா நான் இது போல் சொல்கிறேன்? நான் வாங்கிக்கிறேன், எல்லாமே வாங்கிக்கிறேன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு 1 கிலோவுக்கு மேலே வரணும். இப்போ காமிச்ச விரால் மீன்லாம் வாங்கிக்கிறேன்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம விற்கிற அந்த டைமில் வந்து நீ ஒரு 10 மாதம் 8 மாதத்தில் எனக்கு தெரிஞ்சு 10 மாதம் வரைக்கும் கண்டிப்பாக ஆகும் மீன் வந்து வளர்கிறதுக்கு. வளர்ந்து அது நீ விற்கிறதுக்கு அரை கிலோலேருந்து 1 கிலோ வரைக்கும் வளர்கிறதுக்கு 10 மாதம் கம்பல்சரி ஆகும். அதுக்கு அடுத்தது நீங்கள் மீன் வந்து வளர்த்துட்டு இப்போ விற்க போகிறீங்க அப்படின்னா என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்கும்போது மார்க்கெட்டில் வந்து 250 ரூபா தான்ப்பா போகுது ரேட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா நம்மக்கிட்ட சொல்லும்போது 350 ரூபாய்க்கு எடுத்துக்கிறேன்னு சொல்லுவாங்க. ஏன்னா மீன் குஞ்சு அவங்க சேல்ஸ் பண்ணுவாங்கள்ல, சேல்ஸ் பண்ணதுக்காக மட்டும்தான் நம்மக்கிட்ட வந்து 350 ரூபா கிலோ போகுதுன்னு சொல்லுவாங்க. இருக்கிறதுலே டாப் ரேட்டு எவ்வளோன்னா 350 ரூபா தான் நம்ம இது சொல்லுவாங்க நம்மக்கிட்ட. நாங்கள் இது போல் வியாபாரம் கம்மியாக இருக்குது சுயமில் நாங்கள் 200ரூபான்னு எடுத்துப்போம். அது போல் எந்த ஒரு பண்ணைக்காரருமே சொல்ல மாட்டாங்க. மார்க்கெட்டில் நாங்கள் 200ரூபான்னு தான் எடுத்துமே கொடுப்போம். உங்கள்கிட்டேருந்து 200ரூபாய்க்கு கொடுத்து வாங்கி நாங்கள் அது கூட ஒரு 50 100 எக்ஸ்ட்ரா போட்டு தான் நாங்கள் 250 ரூபான்னு விற்போம். அது போல் வந்து யாருமே சொல்ல மாட்டாங்க. 300ரூபா கொடுத்து அந்த 300ரூபாலேருந்து 350 ரூபாய்க்கு நாங்கள் எடுத்துக்கிறோம், அந்த ரேஞ்சுக்கு எடுத்துக்கிறோம் அப்படி மட்டும் தான் சொல்லுவாங்க. அது போல் விற்கணுன்னா 300ரூபா கிட்ட சேல்ஸ் ஆகணுன்னா மார்க்கெட்டில் வந்து எந்த ஒரு மீனுமே வரக்கூடாது. விரால் மீன் மட்டும் இல்லை, எந்த ஒரு மீனுமே வராமல் இருந்து போனால் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து 300ரூபா கிடைக்கிறதே பெரிய விஷயம். எல்லாருமே வந்து 230, 250 இந்த ரேட்டுக்கு தான் வந்து நாங்கள் எடுப்போம். எங்களுக்கு வந்து நாங்கள் போய் வரத்துக்கு டெம்போவில் எடுத்துன்னு போனோம். அது இல்லாமல் நாங்கள் சேல்ஸ் பண்ணோம். 1 கிலோ மேலே நாங்கள் வந்து 40 ரூபாய்க்கு நாங்கள் வந்து செலவு பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இங்கேருந்து நம்ம பண்ணைக்குட்டிலேருந்து எடுத்துன்னு போகிறதுக்கு 1 கிலோவுக்கு 40 ரூபா 50 ரூபா செலவாகிது தான். அதனால் நாங்கள் உங்ககிட்ட 230, 240 ரூபா தான் இது பண்ணணும்னு சொல்கிறாங்க. விரால் மீன் வாங்குறவங்க எல்லாருமே நான் சொல்கிறேன், தயவு செஞ்சு நீங்களே ஒரு வியாபாரிக்காரி அதான் ஒரு 10 பேர்னால் உங்களுக்கு ஊர் உள்ளனா எப்படி இங்கே மீன் மார்க்கெட்டு அது போல் உங்களுக்கு தெரிஞ்ச இடம் ஒரு 50 கிலோ 60 கிலோ வாங்குறாங்க பார்த்தியா, அது போல் இடத்துலலாம் ஒரு 250 ரூபா 300 அது போல் நீங்கள் ரேட்டு பேசி நீங்கள் விட்டு சின்ன அளவில் வேணால் வளர்க்கலாம். ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு 1500 எப்பவுமே யாரையுமே நம்பி மட்டும் தனியாக விட்டு யாரையும் நம்பி இருக்காதுங்க. உங்களோட திறமை நீங்கள் சேல்ஸ் பண்ணோம், நல்ல அமௌண்ட்டுக்கு நீங்கள் சேல்ஸ் பண்ணணும்னா உங்களுக்கு தெரிஞ்ச ஆள் இல்லை பக்கத்தில் எங்கன்னா ஒரு இடத்த நீங்கள் மார்க்கெட்டில் கேட்டு நீங்கள் விற்றாதான் லாபம். 100 கிலோவாக கூட நான் கொடுக்குறேன், வாரம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் விற்றா மட்டும்தான் லாபம். அவங்க எடுக்குது இருந்தால் அதிகமான ரேட்டு எடுக்குது இருந்தால் தாராளமாக கொடுக்கலாம். அவங்க கம்மி ரேட்டு எடுக்குது இருந்தால் நீங்கள் ஊரிலே ஒரு 4-5 கடை இருந்தால் போதும், நீங்கள் வளர்கிற மீன் ஈஸியாக சேல்ஸ் பண்ணிடலாம். அது இல்லாமல் நீங்கள் வளர சொல்லும்போது மீன் வந்து வீட்டாண்டே ஒரு ஞாயிற்றுக்கிழமை 10 கிலோ 5 கிலோ சேல்ஸ் ஆகுதுன்னா அதுவும் உங்களுக்கு லாபம் தான். ஏன்னா எங்கேயுமே போகாமல் வீட்டாண்டே வந்து சேல்ஸ் பண்ணுறல. எப்போவுமே பண்ணைக்காரர் மட்டும் நம்பி இருக்காதிங்க, மீன் குஞ்சு வாங்குறவங்கள நம்பி இருக்காதிங்க. எடுத்துக்கிறதுன்னு சொல்லுவாங்க, 300 ரூபாய்க்கு எடுத்துக்கிறதுன்னு சொல்லுவாங்க, ஆனால் அந்த ரேட்டுக்கு எடுக்க மாட்டேங்கிறாங்க. அதனால் நான் சொல்கிறேன், நான் விற்கிற டைமில் வந்துச்சு ரேட்டு கேட்டால் ரொம்ப கம்மியாக போகுது. 220 ரூபாய்க்கு 230 ரூபாய்க்கு கேட்குறாங்க. அதுவும் அரை கிலோக்கு இருந்தால் நான் வந்து ரேட்டு ரொம்ப கம்மி பண்ணுவேன். 180 ரூபா 190 ரூபா தான் சொல்கிறாங்க எல்லா மார்க்கெட்லேயும்.
அதனால நான் சொல்கிறேன், 1/2 கிலோ இருக்கிற மீன் வந்து ரேட்டு வந்து 200 எடுக்குது கஷ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மக்கிட்ட வந்து மீன் கொடுக்குறவங்க 20 மூட்டை போட்டால் போதும், 1/2 கிலோ எல்லாம் வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. 1/2 கிலோ வந்தால் போதும் நாங்கள் எடுத்துக்கிறோன்னு சொல்லுவாங்க. ஆனால் 1/2 கிலோ வந்துச்சுன்னா அவங்க எடுக்கவே மாட்டேங்கிறாங்க, ரொம்ப ரேட்டு கம்மியாக சொல்கிறாங்க. தயவு செஞ்சு இது போலலாம் ஏமாந்து நீங்கள் வளர்க்காதீங்க. 3/4 கிலோலேருந்து 1 கிலோ வந்தால் தான் ரேட்டே வந்து 250 கிட்ட போகுது. நான் சொல்கிறது வந்து சும்மா சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்க, நிஜமாலே இதுதான் விஷயமே. இதுதான் நீங்கள் வந்து இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. 700 கிராம்லேருந்து 1 கிலோ வர விரால் மீன் வந்து 250 எடுக்கிறாங்க. 1/2 கிலோவில் 300 கிராமில் இருக்கிறது எடுக்கவே மாட்டேங்கிறாங்க. 1/2 கிலோவில் இருக்கிற விரால் மீன் வந்து 200 எடுக்குதே பெரிய விஷயம். அதனால் நான் சொல்கிறேன், இங்கே ஊரில் ஒரு டெய்லி 50 கிலோ கடையில் கூட வரீங்கன்னா அவங்க எந்த சைஸு விரால் மீன் இருந்தாலும் ஒரே ரேட்டுக்கு தான் எடுத்துப்பாங்க. 250 கொடுத்தா விரால் மீன் நம்ம கூட வரோம் அப்படின்னு சொல்லிட்டுனா சரியாத்தா அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிங்க. அது 1 கிலோன்னா இருக்கட்டும், 1/2 கிலோன்னா இருக்கட்டும், எல்லாமே ஒரே ரேட்டு தான் போவோம். ஆனால் நம்ம ஒரு அமௌண்ட்டாக விற்கிற டைமில் வந்து எனக்கு 3/4 கிலோலேருந்து 1 கிலோ இருந்தால் தான் நான் கொடுப்பேன் அப்படின்னு வந்து 3/4 கிலோலேருந்து 1 கிலோ வரைக்கும் இருந்தால் தான் நான் வந்து உங்கள்கிட்ட விரால் மீன் எடுப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. தயவு செஞ்சு சொல்கிறேன், விரால் மீன் கம்மியாக விட்டு ஒரு 1000 விரால் மீன் விட்றீங்களா, 1000 விரால் மீன் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் தீவனம் போட்டு வளர்த்தா 400லேருந்து 450 கிலோ கண்டிப்பாக வரும். 1000 விரால் மீன் விடாதீங்க, 1200 1300 விடுங்க. அப்போ தான் வந்து ஒரு 400லேருந்து 450 500 கிலோனா வரும். ஏன்னா எல்லா மீனும் ஒரே சைஸ் வருமானா வராது, ஈடு வாரமாக தான் வரும். ஒரு மீன் 1 கிலோ 1.5 கிலோ தாண்டும், ஒரு மீன் 1/2 கிலோவில் நிற்கும், ஒரு மீன் 1/4 கிலோவில் நிற்கும், ஒரு மீன் வந்து 3/4 கிலோ வரும். அது போல் கலந்த போல் தான் வரும். எப்படி பார்த்தாலும் 400லேருந்து 450 கிலோ வரும். 1300 மீன் கிட்ட விடுங்க, விட்டால் இவ்வளோ ஆகும். அது நான் சொல்கிறேன். அந்த மீன் வந்து எப்படி சேல்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு முதல்ல பார்த்துக்குங்க. சேல்ஸ் மீன் வளர்க்குறது ரொம்ப ஈஸி, ஆனால் சேல்ஸ் மட்டும் பண்ணணும், லாபம் வரணும். நம்ம சேல்ஸ் பண்ணால் அந்த அளவுக்கு நீங்கள் பார்த்துக்குங்க. அப்படி பார்த்தா மட்டும்தான் நம்மளால் விரால் மீன் விட்டு நல்ல லாபம் பார்க்க முடியும். இதில் எனக்கு தெரிஞ்சு விரால் மீன் 1 கிலோவுக்கு நம்ம 150 ரூபா செலவு பண்ணுறோம். 1 கிலோவுக்கு விரால் மீன் வளர்க்குறதுக்கு 150 ரூபா செலவு பண்ணுறோம். அது அவங்க வந்து எவ்வளோ எடுத்துக்கிறாங்கன்னா 250 ரூபான்னு எடுத்துக்கிறாங்கன்னா நம்ம 1 கிலோ விரால் மீனுக்கு வந்து 100 ரூபா தான் லாபம் வருது. ஓகேவா? இன்னும் கம்மியாக எடுத்தால் 100 ரூபா விடு, இன்னும் கம்மியாக தான் போகுது. முதல்ல வந்து விரால் மீன் வளர்க்குறீங்கன்னா தீவனம் சீக்கிரமாக நல்லா தீவனம் போட்டு வளருங்க. அப்போ தான் நல்லா ஃபாஸ்ட்டாக வளரும். ஒரு 6 மாதம் 7 மாதத்துலேயே வளரும். ரொம்ப லேட் ஆச்சுன்னா வளர்றது கஷ்டம்.